வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335 தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் தற்பொழுது இணைப்பில் இருக்காரு. வணக்கம் திரு பாக்கி. தொடர்ந்து இந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வருகிறோம். விசிக தரப்புல துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பல்வேறு தருணங்கள்ல பல்வேறு சூழல்கள்ல திமுக அரசை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். நேற்றைய தினத்துல நடந்த அந்த விழாவில் அவர் பேசின உரையை நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேரடியாகவே பல்வேறு விஷயங்களை சுட்டி அவர் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இருந்தாலும் விசிக தரப்புல ஒரு உடனடி ஆக்ஷன் அப்படின்றது இதுவரைக்கும் அவர் மேல எடுக்கப்படல. அவருடைய விமர்சனத்தை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? அதுவும் அந்த மேடையில தாவேக தலைவரும் இருக்கக்கூடிய சூழல்ல அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல விஷயம், ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து இப்ப பேசிட்டு வரல, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாவே இந்த ஆட்சியில் பங்கு மற்றும் ஆட்சியில் உள்ள திமுக அரசுக்கு எதிரான சில கருத்துக்களை சொல்லிட்டே வராரு. என்ன பொறுத்தவரையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு கேட்டீங்களா, நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டிலையும் குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது என்ற மாதிரி தொல் திருமாவளவனுக்கு ஒரு ஆட்சியில் பங்கு என்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. அது நீண்ட காலமா இருக்குது, அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் வெளிப்படையா இப்போ சொன்னா கூட்டணியில ஏதேனும் சலசலப்பு ஏற்பட்டுருவோம் அல்லது சர்ச்சை ஏற்பட்டுருவோமோன்ற தயக்கத்தினால அர்ஜுன் மூலமா எல்லா கருத்துக்களும் சொல்லிட்டு வர்றாங்க. ஒரு பக்கம் அப்படி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மற்ற தலைவர்கள் எல்லாம் அதை கண்டிக்கிறாங்க. கூட்டணி இதுதான் இருக்கும், நாங்க திராவிட இயக்க இந்த கோட்பாட்டோடு அனுசரிச்சுதான் போறோம், எங்களுக்கு சரியான கூட்டணி இதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி, இந்த சர்ச்சை, அதாவது புத்தக வெளியீட்டு விழால திருமாவளவன் கலந்து கொள்ளுவாரா அப்படிங்கிற சர்ச்சை எழுந்த போது, அதாவது அதுல அந்த கூட்டத்தில் அவர் கலந்துப்பாரு என்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும் போது ஆதரிச்சு பேசணுங்க விடுதலை சிறுத்தைகள். அம்பேத்கரை பத்தி நாங்க கலந்து கொள்வோம், அம்பேத்கர் சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சியும் நாங்க கலந்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்றைய தினம் அவர் கலந்து கொள்ளாதது, அதாவது திருமாவளவன் கலந்து கொள்ளாததை வச்சுக்கிட்டு எதிராக பேசுறாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, ஆனா நேரடியா களத்துல இறங்காம இருக்காங்க. அதனோட அடையாளம் தான் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறதுல இருந்து அவர் ஒரு அம்பாகத்தான் இருக்கிறார் அப்படின்றது போன்ற ஒரு பதிலை தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி திருமாவர்களுடைய ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ அது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. பல்வேறு நேரங்களில் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்ற விஷயத்த திருமாவர்களும் முன்பு இது போன்ற சர்ச்சைகள் எழுந்த போதும் சொல்லியிருக்காரு. அவருடைய இது போன்ற ஒரு நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அப்படி பார்த்தால் யாருடைய அம்பாக ஆதவ் அர்ஜுனா செயல்படுகிறார்? யாருடைய அம்பாகனா, அதாவது இது ஒரு எம்ஜிஆர் டெக்னிக்னு ஒண்ணு உண்டு. எம்ஜிஆர் காலத்துல காங்கிரஸ் கூட்டணியிலே அதிமுக இருந்த போது கூட அதிமுகவுல ஒரு தலைவர் திமுகவுக்கு விமர்சனம் பண்ணுவார். உதாரணத்துக்கு குழந்தைவேலு, உதாரணத்துக்கு இல்ல, கடந்த காலங்கள் அப்படிதான். குழந்தைவேலு திமுகவுக்கு எதிரான பயங்கரமான அட்டாக் பண்ணுவார், அது இயல்பு. காங்கிரஸுக்கு எதிரான கருத்துக்களை காளிகுத்து சொல்லிட்டு இருப்பார். ரெண்டுத்தையும் சொல்ல வச்சுட்டு அமைதி காத்திருப்பார் எம்ஜிஆர். இது ஒரு டாக்டிக்ஸ். ஏன்னா காங்கிரஸ் நம்மளை ஆண்டு விடக்கூடாது, நமக்கு நம்மளை டாமினேட் பண்ணக்கூடாதுங்கிறத அப்படி சொல்லுவாரு. திமுக எதிர்ப்புங்கிற தனல் நெருப்பு அப்படியே இருக்கணும் இந்த பக்கம் இவர் பேசுவார். அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளோட மற்ற கட்சி தலைவர், கட்சியினோட மற்ற தலைவர்கள்லாம் இப்படி பேசுவாங்க. ஆதவ் அர்ஜுனா இப்ப நேற்று பேசுன மாதிரி பேசுவாரு. இது ஒரு டாக்டிக்ஸ். கடைசியில எது ஒர்க் அவுட் ஆகுமோ, நம்ம கூட்டணிக்கு, நம்ம கட்சி வளர்ச்சிக்கு எது ஒர்க் அவுட் ஆகுமோ அதை கிட்டையே பிடிச்சிப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா அணி ஆரம்பி அணின்னு உண்டு. அதே டாக்டிக்ஸ் கிட்டத்தட்ட அது மாதிரி கடைபிடிக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா மேல நடவடிக்கை எல்லாம் எடுக்க மாட்டாங்க, ஏதாவது கண்டன மாதிரிக்கு ஒருத்தரை விட்டு பேச விடுவாங்க, அவ்வளவுதானே இருக்குமே தவிர திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான அரசியலை முன்னெடுத்து செல்கிறது அப்படின்னு தான் பார்க்க முடியும். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி திரு பாக்கி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.